டேய் என்னடா ஃபோன் பண்ண நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. தம்பி, மற்ற ஆம்புலன்ஸ் கூட வர முன்னும் பின்னும் ஆகும். ஆனால் மதினா ஆம்புலன்ஸு உடனே வந்து நிற்கும். ஏன்னா 1க்கு 10 ஆம்புலன்ஸ் இருக்கு அவங்கக்கிட்ட. இங்கே மட்டும் இல்லை, தேனி மாவட்டத்தில் எங்கே ஒரு எமர்ஜென்சினாலும் அங்கே காப்பாற்றுற தெய்வம் மதினா ஆம்புலன்ஸு தான். அப்புறம் இந்த கொரோனா டயத்தில் கூட எத்தனையோ உசுறு போச்சு. அந்த உசுறு போன குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட அந்த உடலை தூக்க முடியல, தொட முடியல. ஆனால் இவங்க தாயா தான் உசுரை கூட பெருசாக நினைக்காம அதை தொட்டு தூக்கி அந்த சடலத்தை அடக்கம் பண்ணாங்கய்யா. தெரியுமா? உண்மையிலேயா இவங்கெல்லாம் கடவுளுக்கே மேலதாயா. இவங்கள மாதிரி இருக்கிற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்னால பல உயிர்கள் காப்பாற்றப்படுது நம்ம நாட்டில். ரோட்டில் எந்த ஒரு ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்கள இந்த மதினா ஆம்புலன்ஸ்காரங்க கூட்டிட்டு போய் காப்பகத்தில் சேர்ப்பாங்க. அந்த காப்பகத்தில் ஏதாவது ஒரு உசுறு போச்சோன்னா இந்த மதினா ஆம்புலன்ஸுக்காரங்க தான் இலவசமாக நல்லடக்கம் செஞ்சு தருவாங்க. சரியா சொன்னையா? நே ஆமாண்ணே, இப்போதே ஆபத்து வருது. நான் கூட ரேட்டை ரோட்ல பார்த்துருக்கேன். இந்த கை தனியா கால் தனியா ஆக்சிடென்ட் சதுரி கிடக்கும்ல, அவங்களாம் அந்த மதினா ஆம்புலன்ஸ்காரங்க கூட்டி எள்ளி ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போவாங்கண்ணே. ஆமாப்பா. மதினா ஆம்புலன்ஸ் இருக்க போய் நிறைய உயிர் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவனை யாரும் நேரில் பார்க்கலன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா அந்த ஆண்டவனே இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தான்.